பழி தீர்க்கும் யார் இருக்கிறார் இந்த இடத்துல? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த திரையுலகத்துல நீங்களும் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவ அந்த விமர்சவங்க, அதாவது கிண்டல் பண்ணாங்க, விமர்சிச்சு பேசுறவங்க, மூத்த நகைச்சுவை நடிகர்கள் யாருமே இப்ப உயிரோடு இல்லை. சரிங்களா? விவேக் ஆகட்டும், ரோபோ சங்கர் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், எந்த நபர்கள் இருந்தாலும் அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவத்தை அந்த ஆண்டவராகிய நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, பரமபிதாவே, வானத்தில் இருக்கிறவரே, அவங்களும் அதே மாதிரி கேலி செய்து அவர்கள் இந்த உலகத்திலே அவரால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் நாம் வணங்குகிற தெய்வம் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய ஓபரஸ்தலத்திலே நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், 2 இன்ஜினியரு டெய்லி வந்து சாயங்கால நேரத்துல என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வசனத்தை நான் ஒட்டியிருந்தேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை என் நாவிலிருந்து வந்த வார்த்தை, பிரதர் நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க, எங்க ஆண்டவர் அன்பானவர் தான், ஆனால் அடக்கும் திறமை கொண்டவர், அவர் அக்னியானவர், உங்களை அழித்து விடுவார் என்று நான் சொன்னேன். அவங்க இறந்தே போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த துக்கத்துக்கு என்னால போக முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்ற அந்த ஜெபம், அது முழங்காலிட்டு அதிகாலையில் பண்ற ஜெபம் எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் முகமாக மிக கூடுதலாக